இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவாரு. அப்படி ஒன்னா இருந்த இந்த குடும்பம் திக்கு தெரியாம பிரிஞ்சு போனதை பார்த்து தாங்கிக்க முடியாம ஒரேடியா போலான்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. அப்பாக்கு ஒன்னும் ஆகாதுமா. நாம மறுபடியும் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாமா? அவர் நினைச்சுக்கிட்டே இருந்து நீயும் படுத்துக்கிட்டா அப்புறம் எங்களை தாங்கிக்க முடியாதுமா. சொன்ன கேளுமா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சுடா. என் குலசாமி இப்படி படுத்து கிடக்கிறாரு, நான் இனிமே என்ன பண்ணுவேன்? சம்பந்தியம்மா, நம்ம பெரிய ஆஸ்பத்திரியில தானே சேர்த்திருக்கோம். இங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க, எப்படியும் காப்பாத்திடுவாங்க.